Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் வேணி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலி பிரியாணி செய்கிறது வந்துட்டு ரொம்ப லாங்கான ப்ராசஸ், ரொம்ப டைம் எடுக்கும் அண்ட் ஃபஸ்ட்டே ப்ரிப்ரேஷனுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், எல்லாம் கட் பண்ணும். பட் இந்த சிக்கன் ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்லேயே சொல்லுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் பிரியாணி கரெக்டாக வரும். நான் இந்த பிரியாணிக்கு ஜீரா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஜீரா சம்பா ரைஸ். பாஸ்மதி ரைஸோட நீங்கள் ஜீரா சம்பா ரைஸில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு 1 kg அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு. உங்கள் கிட்ட ஜீரா சம்பா ரைஸ் இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டுக்கு குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரைஸ் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரைஸ் வந்துட்டு 2 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஸ்பெசிஃபிக்காக டைமெல்லாம் கிடையாது, இது நல்லா தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிரியாணிக்கு எல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 cup அளவுக்கு புதினா ஆட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 cup அளவுக்கு இது கூடவே நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சேர்க்கிறத விட மல்லி அண்ட் புதினா ரெண்டுமே நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அளவுக்கு நீங்கள் இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் இதை அடிக்கடி வீட்டில் செய்வோம். டேஸ்ட் பிடிச்சதால தான் நான் இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது கூடவே நான் 6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. ஒரு 20 to 25 cloves ஆஃப் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு ஈக்குவலாக நான் இஞ்சி ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 cup அளவுக்கு இருக்கும் இஞ்சி. இது லவங்கம் ஒரு 10 cloves ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். வழக்கமாக இதெல்லாம் வந்துட்டு தாளிக்கிறது தான் போடுவாங்க, பட் இதெல்லாமே நாங்கள் அரைச்சிட்டு செஞ்சு பார்த்தோம், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் 2 ஸ்டார் பூ, மராட்டி மொக்கு ஆட் பண்ணிக்கலாம் 3, 2 ஏலக்காய் அண்ட் ஒரு 1/4 teaspoon அளவுக்கு கல்பாசி. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஃபைனாக இந்த மசாலா அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மசாலாவை இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு பிரியாணி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணியை குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி குக்கர் வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே. இதில் நம்ம ஒரு 8 to 9 teaspoon அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இது கூட நான் ஒரு 4 பலாவெலை ஆட் பண்ணிக்கிறேன். பே லீவ்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதால நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 2 கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சோம்பு. பலாவேலை சோம்பு ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 2 onions மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரியாணியில் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணக்குள்ளெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆயிலில். இது கூட நம்ம ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 teaspoon அளவுக்கு ஜீரா பவுடர் அண்ட் 1 teaspoon அளவுக்கு பிரியாணி மசாலா. இந்த மாதிரி பவுடர் எல்லாமே நம்ம ஆயிலில் ஆனியன் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணோன்னா பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த பவுடரோட பச்சை வாசனை வராது பிரியாணியில். இதை வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த க்ரீன் மசாலா இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்த உடனே இது கூடவே ஒரு 5 tomatoes மீடியம் சைஸ் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சேர்த்த உடனே அதுக்கு மேலே நான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறமா உடனே சால்ட் சேர்த்திங்கன்னா டொமேட்டோ ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் டொமேட்டோ வந்துட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் வந்துட்டு இந்த மாதிரி விட்டு வரும். இந்த டைமில் நான் இது கூட ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை 4 to 5 மினிட்ஸ் நம்ம இந்த மசாலாவில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணியில் அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கும் சிக்கனில். நம்ம போட்ட சிக்கன் வந்து இந்த மசாலாவில் 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கர்ட். புளி இருக்கிற கர்ட் வந்துட்டு நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணாதீங்க. அண்ட் இது கூடவே நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸை இந்த மசாலாவில் 2 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ரைஸ் போட்ட உடனே அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இல்லை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். பாருங்கள் நம்ம போட்ட அரிசி வந்துட்டு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. மசாலா எல்லாமே இழுத்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டே இந்த ஜாரில் மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இது கூடவே நம்ம மிச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு 4 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா பிரியாணி கரெக்டாக வராது. தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இது ஜஸ்ட் ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்தாலே போதும். நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி 1 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பிரியாணி வந்துட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. எப்பயுமே நம்ம குக்கரில் செஞ்சோன்னா அந்த மசாலா வந்துட்டு மேலே எப்படி செட்டில் ஆகிருக்கும். ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் 4 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்திங்கன்னா தான் இவ்வளோ நல்லா வரும். இல்லைனா எல்லாம் சேர்ந்து நல்லா கொலன்னு ஆகிடும். பிரியாணி வந்துட்டு எப்பயுமே ரைஸ் வந்துட்டு உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஜஸ்ட் அண்டர் 30 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட நிறைய சிக்கன் ரெசிபீஸ் இருக்குது, உங்களுக்காக நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன். வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.